தலைப்புச் செய்தி. வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை மையம் தரப்பிலிருந்து என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது, விரிவா சொல்லுங்க. வங்கக்கடல்ல வட தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் வரக்கூடிய 6ஆம் தேதி வாக்கில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது இருக்கக்கூடிய வானிலை நிலவரங்கள் படி வரக்கூடிய இந்த முதல் வாரத்தில், ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் வாரத்துல வளிமண்டல சுழற்சி அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி அல்லது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வரக்கூடிய இந்த வாரத்தில், அதாவது இந்த ஆகஸ்டுடைய முதல் வாரத்தில் வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு உள்ளிட்ட இந்திய பகுதிகளில் எவ்வாறு இருக்கிறது என்பதும், அதே போன்று வரக்கூடிய காலங்கள்ல, அதாவது தென்மேற்கு பருவமழை 2ஆம் பகுதி ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதங்கள்ல நாடு முழுவதும் எவ்வாறு இருக்கும் என்பதற்கான நீண்டகால வானிலை முன்னறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல நமக்கு ஜூன் ஜூலை மாதங்கள்ல தமிழ்நாட்டில் பருவமழை இயல்பை விட குறைவாக பதிவாகி இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய இயல்பான மழை அளவை விட 12% குறைவாக பதிவாகி இருப்பதாகவும், தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இயல்புக்கும் குறைவான அளவுல தான் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலை மாதத்தில் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்திலும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிருக்கூடிய பகுதிகளில் இயல்பை விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும், வட தமிழ்நாடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல, குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான முன்னறிவிப்புல வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் தென்மேற்கு பருவமழையினுடைய இறுதி மாதம். இந்த மாதத்தில், செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக தென்மேற்கு பருவமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய காலங்களுக்கான முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு என்பது ஆகஸ்ட் முதல் பகுதியிலிருந்தே தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் இந்த முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.